ஹாய் எவ்ரிவன். நான் இன்றைக்கு உங்கள் கூட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் என்று விரும்புகிறேன். நாம் வாழ்கிறோம், வேலை செய்கிறோம், பொறுப்புகளை சுமக்கிறோம், தேவைகளை சந்திக்க முயற்சி செய்கிறோம், நாளையவைகளை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம். இதில் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் எளிதாக பறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இளைப்பாறுதல். இது எல்லாவற்றுக்கும் இடையில எங்களுடைய இருதயம் அந்த இளைப்பாறுதலை மறந்து விடுது. அதனால தான் இயேசு ரொம்பவுமே அழகா சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அவர் ஒரு மதத்துக்கு அழைக்கல, ரொம்பவுமே எளிதாக அதை சொன்னாரு, என்னிடத்தில் வாருங்கள் என்று. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த காலம் முழுவதும் அவர் பிதாவினுடைய அரவணைப்பிலையும் அந்த உறவிலையும் தான் அவர் வாழ்ந்தார். அவர் சொன்னார், குமாரன் தாமாய் ஒன்றையும் செய்கிறதில்லை, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக அவர் ஒன்றையும் செய்கிறதில்லை என்று. அதுதான் இயேசுவின் இளைப்பாறுதலின் ரகசியமாக இருந்தது. அவர் ஒரு நாளும் தனிமையை உணர்ந்ததே கிடையாது. பிதாவை பார்த்தார், பிதாவின் சத்தத்தை கேட்டார், பிதாவின் மடியிலே இருந்தார், அவரை கண்டு எல்லாவற்றையுமே செய்தார். அந்த உறவிலே இருந்து வாழ்ந்தார். அதனால் தான் அவருக்குள்ளே இளைப்பாறுதல் இருந்தது. புயல் வந்த போதும், எதிர்ப்புகள் வந்த போதும், மக்கள் அவரை சூழ்ந்து நின்ற போதும், தேவைகள் வந்த போதும், அவர் யார் என்பதையும் அவருடைய பிதா அவருக்கு யார் என்பதையும் நன்கு அறிந்திருந்ததினாலே அவர் எல்லாவற்றையும் இளைப்பாறுதலிலே இருந்து செய்தார். அந்த உறவிலே இருக்கும் இளைப்பாறுதலைத்தான் இயேசு நமக்கு வெளிப்படுத்த இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று. அதன் அர்த்தம் நீங்க தனிமையில இல்லை, நீ தனிமையில இல்லை, நல்ல ஒரு பிதா உனக்கு இருக்கிறார் என்றதன் பொருள்தான் அது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்றதை நீங்க மட்டும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை சுமக்கிறதுக்கு நல்ல ஒரு பிதா இருக்கிறார், உங்களை பார்க்க ஒரு பிதா இருக்கிறார், உங்களை நன்கு அறிந்த பிதா இருக்கிறார். நீங்கள் உங்கள் தேவைகளை கேட்கும் முன்னமே அந்த தேவைகள் என்ன என்பதை அறிந்த ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அதனால் தான் இயேசு சொன்னார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பிதா நன்கு அறிந்திருக்கிறார் என்று. இதுதான் இளைப்பாறுதல். அவர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நன்கு அறிந்திருக்கிறார் என்ற அந்த அனுபவபூர்வமான அறிதலில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது வருகிறது தான் இளைப்பாறுதல். எல்லாவற்றையும் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இடத்துல இருந்து என்னை பார்த்து கொள்ள என்னுடைய பிதா இருக்கிறார் என்ற அந்த இடத்துக்கு நானும் நீங்களும் வரணும். எல்லாவற்றையும் நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அந்த இடத்துல இருந்து அவருடைய அன்புக்குள்ளே அந்த இளைப்பாறுதலை நான் அனுபவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் வேறு விதமாக அப்பொழுதுதான் சந்திப்போம், பார்ப்போம். பயம் நம்மை நடத்துகிறது கிடையாது. தேவைகள் நம்மளுடைய முடிவுகளை எடுப்பது கிடையாது. பயங்கள் நம்மை அச்சுறுத்துவதும் கிடையாது. ஏனென்றால் பிதாவுடைய அன்புக்குள்ள நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம். அதனாலதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. நம்ம நினைக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் முதல்ல சரி செஞ்சுட்டு அப்புறமா தேவன்கிட்ட போவோம் என்று சொல்லி நாம யோசிப்போம் பல தடவை. ஆனா அது நிஜம் கிடையாது. நாம் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே இருந்து வாழ்க்கையை வாழும்போதுதான் நிஜமாக பிதாவினுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே இருந்து வாழ்கிறோம். அங்கிருந்துதான் நமக்கான வழிநடத்தல் வரும், அங்கிருந்துதான் நமக்கான பாதைகள் திறக்கப்படும், அங்கிருந்துதான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், அங்கிருந்துதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரியான கண்ணோட்டத்திலே பார்க்க வழிக்கிடுவோம். சூழ்நிலைகள் நம்மை ஆளுவதற்கு பதிலாக பிதாவினுடைய அன்பு எங்களுடைய இருதயத்தை அப்பொழுதுதான் ஆளும். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருங்கள். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஆரம்பமாக இருக்கிறது. அது அதிகமாக ஓடுவதல்ல, அதிகமாக முயற்சி செய்வதும் அல்ல, எல்லாவற்றையும் நான் என் கையாலே பிடித்து செல்லோன் என்றதும் கிடையாது. அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது. அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது தான் இளைப்பாறுதலை கொடுக்குது. இன்று உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு சுமை இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வார்த்தை, அந்த இளைப்பாறுதலில் பிரவேசியுங்கள். ஏனென்றால் அவருடைய அன்பில் நீங்கள் இளைப்பாறும் போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுமக்க தேவையில்லை, அதை அவர் சுமப்பார்.
பிதாவினுடைய அன்பின் இளைப்பாறுதலிலிருந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பு இளைப்பாறுதலாக இருக்கு.